இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சுன்ற கேள்விக்கான பதிலை அறிவியல் பூர்வமாக இப்போ நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏகப்பட்ட நிறை கொண்ட பொருட்கள் இருக்குது. நாம உட்பட நம்மளை சுற்றி உள்ள கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் இது எல்லாமே நிறை கொண்ட பொருட்கள் தான். இது எல்லாம் எப்படி தொடங்குச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்மள்கிட்ட இருக்க ஒரே பதில் பிக் பேங், பெருவெடிப்பு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பெருவெடிப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இந்த பெருவெடிப்பை தொடங்கி வச்சது எது, இல்லைனா யாரு? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிரபஞ்சத்தோட ஆரம்ப காலத்துக்கு பயணிக்கணும். பிரபஞ்சம் ஆரம்பித்த காலத்தில் அது உருவாக தொடங்கினப்போ இருந்த முதல் நொடி தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. முதல் நொடி அப்படின்றத பூமியில் நாம் இப்படி செய்கிறத ஒரு நொடின்னு சொல்கிறோம்ல, இந்த ஒரு நொடியை இன்னும் பல மடங்காக நம்ம பிரிச்சுக்கிட்டே போகலாம். அதாவது இந்த ஒரு நொடியை இன்னும் பலவாக பிரித்து அதில் கடைசியாக கிடைக்கிற அந்த நேரம் தான் இருக்கிறதே கம்மியானது. இதை சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு பூமியில் நம்ம இருக்கிறதே கம்மியான ஒரு நேர அளவீடாக கணக்கில் வச்சுக்கிறது 1 நேனோ செகண்ட்னு சொல்லுவோம். அதை எழுதும்போது 0.80 போட்டு 1 அப்படின்னு எழுதுவோம். இந்த 1 நேனோ செகண்டை விட பல மடங்கு கம்மியான ஒரு நேரம் தான் 1 பிளாங்க் டைம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 1 பிளாங்க் டைம் எப்படி எழுதுவோம்னா 1.35 × 10⁻⁻43 அப்படின்னு எழுதுவோம். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது ஒளி தான் இருக்கிறதே வேகமாக போகிறது. நமக்கு தெரிஞ்சு ஒரு ஒளி ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டரை, கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டரை கடந்துரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஒளி ஒரு பிளாங்க் லென்த்தை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற அந்த நேரம் தான் ஒரு பிளாங்க் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பிளாங்க் டைம்ன்றது ஒரு பிளாங்க் லென்த்தை ஒளி கடக்க எடுத்துக்கிற நேரம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஒரு பிளாங்க் லென்த்னா என்ன? இதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 1 பிளாங்க் லென்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆட்டம் எடுத்துப்போம். ஆட்டம் எவ்வளோ சின்னதுன்னு நமக்கு தெரியும். ஆட்டமில் புரோட்டான், நியூட்ரான்றது உள்ளே இருக்குது. இந்த புரோட்டான் ஆட்டமை விட பல மடங்கு சின்னது. இந்த புரோட்டானை மட்டும் உதாரணமாக எடுத்துப்போம். இந்த புரோட்டானோட விட்டத்தில் 1 ட்ரில்லியன் 1 மில்லியன் 100ல் 1 பங்கு அப்படின்றது தான் அந்த ஒரு பிளாங்க் லென்த்துன்றதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் கண்டிப்பாக புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை வச்சு இதை பார்ப்போம். இப்போ ஒரு பூமி பந்தை எடுத்துப்போம். ஒரு ஆட்டமை பூமி அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பூமி அளவுக்கு பெருசாக உள்ள ஒரு ஆட்டமில் ஒரு சின்ன ஊக்கோட முனை இருக்கும்ல, ஒரு சின்ன பின்னோட முனை, அதை விட பல மடங்கு சின்னதாக இருக்கிற ஒரு லென்த்து தான் அந்த ஒரு பிளாங்க் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒளி கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் தான் ஒரு பிளாங்க் டைம்னு சொல்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபிசிக்ஸ் லா படி இதை விட சின்ன ஒரு லென்த்தை அளவிடவே முடியாது, அது இம்பாசிபிள் அப்படின்றாங்கன்னா அப்போ அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்போ எதுக்கு இந்த பிளாங்க் டைம்லாம் பற்றி சொல்லி நான் குழப்பிக்கிட்டு இருக்கேன்றது இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த பிளாங்க் டைமை பற்றி 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்த ஜெர்மன் இயற்பியலாளர் மேக்ஸ் பிளாங்க்ன்றவர் தான் முதல்ல சொன்னார். ஆனால் இவ்வளோ குறுகிய நேரம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால அப்போ இதை பெருசாக யாருமே கண்டுக்கலை. ஆனால் எப்போ விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தோட உருவாக்கத்தை பற்றி ரொம்ப டீப்பாக ஆராய ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் இதோட முக்கியத்துவமே புரிஞ்சிச்சு. இந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் பிக் பேங்க்கு அப்புறம் எல்லாமே உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி, இந்த நாளும் தான் இப்போ இருக்கிற பிரபஞ்சத்தை வடிவமைச்சதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளுமே நம்ம இந்த பிரபஞ்சத்தோட முதல் பிளாங்க் டைம் இருக்கு இல்லையா, பிரபஞ்சம் விரிவட ஆரம்பித்து அந்த பிரபஞ்சம் உருவான அந்த முதல் பிளாங்க் டைமில் தான் ஒன்றா இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. 1980களில் ஆலன் பூத்ன்றவர் இன்ஃப்ளேஷன் ஒரு தியரியை முன்வைக்கிறார். இன்ஃப்ளேஷன்னா வீக்கம்னு நமக்கு தெரியும். பிரபஞ்சத்தோட ஆரம்ப காலத்தில் அந்த முதல் நொடியில் பிரபஞ்சம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வேகத்தில் சட்டுன்னு வேகமாக உத்திருச்சு, ரொம்ப வேகமாக இன்ஃப்ளேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இதை காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேப்பை பாருங்கள். இந்த மேப்பு பிரபஞ்சத்தோட ஹிஸ்ட்ரியை, வரலாற்றை காட்டுது. இதில் இந்த பிக் பேங்க்கு அடுத்தது முதல்ல இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வரத்துக்கு, பிக் பேங் நடந்து இந்த இடம் வரைக்கும் வரத்துக்கு பல ஆண்டுகள்லாம் எடுத்துக்கவே இல்லை. ரொம்ப 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 கம்மியான டைம். ரொம்ப கம்மியான நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிளாங்க் டயத்துக்குள்ளே இப்படி உப்பிருச்சு. அதாவது 10⁻32 அப்படின்ற பிளாங்க் டயத்தில் ஒரு நொடிக்கும் பல மடங்கு கம்மியான நேரத்தில் இந்த அளவுக்கு பெருசாக பிரபஞ்சம் வந்துருச்சு. அது ஆரம்பித்ததுலேருந்து இந்த சில பிளாங்க் டயத்துக்குள்ளேயே இவ்வளோ பெருசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். இதை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது இது எவ்வளோ பெருசாக உப்பிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா, இந்த நேரத்துக்குள்ள ஒரு அணுவில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரானை விட சின்னதாக இருக்கிற ஒரு பொருள் அந்த சில பிளாங்க் டைமுக்குள்ளேயே ஒரு ஃபுட்பால் அளவுக்கு பெருசாக உப்புனதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பேங்க்கு அப்புறம் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இது எதுவுமே விரிவடைஞ்சு போயிருக்காது. எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படியே சுருங்கி மொத்தமாக அழிஞ்சு போயிருக்கும். அதுவே ஈர்ப்பு விசையே இல்லாமலோ இல்லை ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அப்போது இது அளவில்லாமல் விரிவடைஞ்சி ரொம்ப வேகமாக விரிவடைஞ்சி அதுக்கப்புறம் வெடித்து சுத்தமாக அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அது எப்படியுமே நடக்காமல் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது.
இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம இன்னும் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா ஈர்ப்பு விசையிலேருந்து எல்லாமே சம அளவில் இதை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது விரிவடையுது அப்படின்றத முதல்ல 1912 பெஸ்டோ ஸ்லிப்பர் அப்படின்ற விஞ்ஞானி தான் இந்த கேலக்சிஸை கவனித்து அதுலேருந்து வர ஒளி ரெட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத சொன்னார். ரெட் ஷிஃப்ட் ஆகிறது என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். ஒரு கேலக்ஸி இல்லை ஒரு பொருள் நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை அடைகிற அந்த ஒளி ரெட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது சிவப்பு நிறத்தில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இவர் சொன்னதுக்கப்புறம் 1929 எட்வின் ஹபிள் அப்படின்ற விஞ்ஞானி தான் டெலஸ்கோப்ஸை பயன்படுத்தி கேலக்சிஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து அங்கே உள்ள கேலக்சிஸ்லேருந்து வர ஒளி ரெட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா எல்லா கேலக்சிஸும் நம்மளை விட்டு தூரமாக விலகி போய்கிட்டே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இன்னும் தீர்க்கமாக தெளிவாக விரிவாக சொல்கிறாரு. இந்த கண்டுபிடிப்பு மூலமாக பிரபஞ்சம் வேகமாக விரிவடைஞ்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு வேகமாக விரிவடையுதுன்னா லைட் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக போகும்னு நமக்கு தெரியும். அந்த லைட்டை விட பிரபஞ்சம் பல மடங்கு வேகத்தில் விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. லைட்டை விட பிரபஞ்சம் வேகமாக விரிவடையுது. ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற பொருட்களில் தான் லைட் வேகமாக போகும். ஆனால் அதுக்காக அந்த பிரபஞ்சம் வேகமாக விரிவடையக்கூடாது, லைட்டை விட வேகமாக போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படி எல்லா பொருட்களும் வேகமாக பிரபஞ்சம் விரிவடைகிறதுனால நம்மளை விட்டு தள்ளி போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அப்போ கேலக்சிஸ் எல்லாமே லைட்டை விட வேகமாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்ன பதில்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சிஸ் எல்லாம் விரிவடையும் போது தள்ளி போகுது அப்படின்றது அந்த பொருட்கள் வேகமாக நகர்ந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ரெண்டு பொருட்களுக்குமான, அதாவது ரெண்டு கேலக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு கேலக்சிஸ்க்கும் இடையில உள்ள இடைவெளி ரொம்ப வேகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பொருள். இப்போ ஒரு கேலக்சிக்கும் இன்னொரு கேலக்சிக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ஒரு கேலக்சி எப்படி இன்னொரு கேலக்சி விலகி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு காலத்தில் எல்லாமே அப்படியே ஒரே இடத்துல நெருக்கமாக இருந்திருக்கணும், அங்கேருந்து விலகி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. ஆனால் இப்படி சொல்லும்போது அப்படின்னா எல்லாமே ஒரு பாயிண்ட்லேருந்து தான், ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து தான் விரிவடைய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு தோணும். அப்போது பிரபஞ்சத்தோட ஆரம்ப காலத்தில் அதோட சென்டர் பாயிண்ட் எது அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது. ஆனால் உண்மை என்னென்னா பிரபஞ்சத்துக்கு சென்டர் பாயிண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் பொதுவாக பிக் பேங்க்ன்றது என்ன நினைக்கிறோம்னா, ஏன்னா அதோட பேரே பேங்க் அப்படின்னு இருக்கிறதுனால அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெடிப்பு, ஏதோ ஒரு மையத்திலேருந்து திடீர்னு சுற்றி எல்லா பக்கத்துலையும் வெடித்து செதறி இருக்குது அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுறோம். அதுதான் நம்ம பெருவெடிப்புன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா இது பெரு வெடிப்புன்னு சொல்கிறதே தப்பு. இது ஒரு பெரிய விரிவடைதல் அப்படின்றதான் கரெக்டு. அதுதான் முதல்ல இன்ஃப்ளேஷன் சொன்னோம். இது விரிவடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர வெடிச்சு செதறல. ஏன்னா ஒரு வெடிப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல திடீர்னு சடனாக ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது சத்தம் வரும். இப்போ நம்ம பூமியில் வெடிப்பை நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோமோ அதே மாதிரி பிக் பேங்கை கற்பனை பண்ணக்கூடாது. அதுக்கான உதாரணம் தான் சொல்கிறேன். சத்தம் வரணும், சத்தம் பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை, ஏர் தேவை. இது எதுவுமே அப்போ கிடையாது. ஸ்பேஸ்லேருந்து ஏர்லேருந்து எல்லாமே அப்போ தான் உருவாக தொடங்கியிருக்கு. அதனால் இது பெரு வெடிப்பு மாதிரி நிகழ்ந்திருக்காது. சத்தமே இல்லாத ஒரு மிகப்பெரிய விரிவடைதலாக தான் இது ஆரம்ப காலத்தில் நிகழ்ந்திருக்கும். இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஒரு ஆட்டம் வெடித்து செதற மாதிரி, ஒரு ஆட்டம் பாம் வெடித்து செதற மாதிரி இதை கற்பனை பண்ணிங்கன்னா அது தப்பாக போயிடும். இதை எப்படி கற்பனை பண்ணணும்னா, ஒரு ஸ்பாஞ்சாலான ஒரு பாலை நல்லா சுருக்கி நசுக்கி வச்சுட்டு அதை டக்குன்னு ரிலீஸ் பண்ணிங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் ஒரே நேரத்தில் அப்படியே உப்பும் இல்லையா, அப்படி தான் இந்த பிரபஞ்சமும் உப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிக் பேங்ன்றது நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் முழுக்க கேலக்சிஸ் எல்லாம் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சீராக பரவி இருக்கு. அப்படின்றதே இது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனால் உருவாகலை, இது ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் சமமாக விரிவடைஞ்சதால் உருவானுச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ எதுக்கு நம்ம பிரபஞ்சம் ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம பிரபஞ்சத்தை ஒரு புக் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த புக்கோட ஆரம்பத்தில் உள்ள ஒரு சில பக்கங்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த பக்கங்களை நம்ம இது வரைக்கும் படிக்கலை. ஆனால் அந்த முதல் பக்கங்கள்லாம் விட்டுட்டு ஒரு சில பக்கத்துக்கு அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த புக் வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அந்த முதல் பக்கங்களை படிக்கிறது தான். ஏன்னா அந்த முதல் பக்கங்களை படித்து முடிச்சாதான் அந்த புக்கை நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட முயற்சிகள் எல்லாம் அந்த முதல் பக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். 1964 ஆர்னோ பென்சியாஸ், ராபர்ட் வில்சன்ற 2 வானியலாளர்களும் அவங்களோட பெரிய ஆண்டனா மூலமாக தொடர்ச்சியாக ஸ்பேஸ்லேருந்து வர ரேடியோ வேவ் சிக்னல்ஸை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அதில் பயங்கரமான நாய்ஸ் ஒன்று வருது. அந்த நாய்ஸ் எல்லா திசையிலேருந்தும் ஒரே நேரத்தில் வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் இதை நான் நாய்ஸ்ன்னு சொல்கிறதுனால நாய்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, அது என்னன்றதை அடுத்தது சொல்கிறேன். இப்படி ஒரு நாய்ஸ் வருது அப்படின்றனால அவங்க உடனே போயிட்டு அவங்க ஆண்டனாவை செக் பண்ணுறாங்க. அங்கே நிறைய புறாக்களோட கழிவுகள் இருக்குது. இந்த புறாக்களோட கழிவுகள் தான் இந்த நாய்ஸுக்கு காரணம் அப்படின்னு நினச்சி அவங்க அதை மொத்தமாக சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த நாய்ஸ் எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குங்கும் போது இதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இது மைக்ரோவேவ் சிக்னல்ஸ்னு. இந்த மைக்ரோவேவ் சிக்னல்ஸ் நம்மளோட எர்த்லேருந்தே வரல அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு.
சன்லேருந்து வருதான்னு பார்த்தா இது சன்லேருந்து வரல, நம்ம கேலக்சிலேருந்துமே இது வரல. மொத்தமாக நம்மளோட கேலக்சிக்கு வெளியிலேருந்து இந்த மைக்ரோவேவ் சிக்னல்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது புரியுது. அதுக்கப்புறமா சில கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தான் தெரிய வருது, இந்த சிக்னல்ஸ் பிக் பேங் நடந்தப்போ வெளிப்பட்ட முதல் மைக்ரோவேவ் சிக்னல்ஸ் அப்படியே நம்ம பூமியை வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இந்த கண்டுபிடிப்பு இன்னொரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புக்கு வித்திட்டுச்சு. 2009 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் பிளாங்க்னு ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் சூரியனை சுற்றிக்கிட்டே அதை சுற்றி உள்ள அப்சர்வபிள் யூனிவர்ஸை அப்படியே ஸ்கேன் பண்ணுது. அது மைக்ரோவேவ் சிக்னல்ஸை ஸ்கேன் பண்ணி டிடெக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு பெரிய மேப்பை வெளியிட்டுச்சு. அந்த மேப் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் உருவாக்கி 1380 கோடி ஆண்டுகள் ஆகுது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இதில் முதல் கோடி இருக்கு இல்லையா, அந்த முதல் கோடியில் 3,80,000 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட பிரபஞ்சத்தோட புகைப்படம், அதாவது பிரபஞ்சத்தோட இளம் வயது புகைப்படம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 3,80,000 ஆண்டுகளில் பிரபஞ்சம் முழுக்க ஒரு பெரிய மேக கூட்டம் மாதிரி உருவாக்கி அப்படியே மேல் நோக்கி எழும்புறதா கற்பனை பண்ணி பாருங்க. இதை தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் தான் பிரபஞ்சத்துக்கே ஒளி கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்தோட குழந்தை பருவத்தில் அது எப்படி இருந்துச்சுன்ற அந்த மேப்பை இப்போ பிரபஞ்சம் எப்படி இருக்குன்றதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு பல விஷயங்கள் தெளிவாக புரியுது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அந்த மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப்பில் சிவப்பு நிறத்தில் நிறைய இடங்கள் காட்டப்பட்டிருக்கு, சில இடங்கள் நீல நிறத்தில் இருக்குது. இதில் நம்ம ஆரம்ப கால பிரபஞ்சம் பயங்கர வெப்பமாக, நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான வெப்பமாகவும் பயங்கர டென்ஸாகவும் அடர்த்தியாகவும் இருந்திருக்கு. அப்படி இருந்த அந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய குளிர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறதுல நீல கலரில் இருக்கிற பகுதியெல்லாம் குளிர்ந்த பகுதிகள், சிவப்பு நிறத்தில் இருக்கிற பகுதிகளெல்லாம் நல்ல வெப்பமான பகுதிகள், இந்த நீல நிறத்தில் இருந்த குளிர்ந்த பகுதிகள் எல்லாம் ஸ்பேஸாக வெற்றிடமாக மாறி இருக்கு காலப்போக்கில். அதே மாதிரி இந்த சிகப்பாக இருக்கக்கூடிய ஹாட்டான பகுதிகள் எல்லாம் காலப்போக்கில் பெரிய பெரிய கேலக்சிஸாக மாறி இருக்கு. அப்படின்னா நாம் வாழக்கூடிய இந்த பால்வெளி அண்டமும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிவப்பு புள்ளிகளில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் இப்படி வந்திருக்கு. அப்படின்னா நாம் இப்போ இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இதே இடம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகளில் நம்ம டிஎன்ஏவை நம்ம கண்டுபிடிச்சி அந்த டிஎன்ஏவை முழுசாக படித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுதோ, அதே மாதிரி இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டை நம்ம கண்டுபிடிச்சதும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. முதல்ல இன்ஃப்ளேஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா, இந்த இன்ஃப்ளேஷன் சடனாக அப்படி நடக்கும்போது அது ஒரு இடத்துல முடிவடையும், அதுக்கான ஒரு இடத்துல அது முடிவடையும். இந்த இன்ஃப்ளேஷன் கிராவிட்டி வேவ்ஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு கிராவிட்டி வேவ்ஸை உருவாக்கி அதை பிரபஞ்சம் முழுக்க அப்படியே வேவாக அனுப்ப ஆரம்பிக்கும். இந்த கிராவிட்டி வேவ்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃப்ளேஷன் எங்கெங்கெல்லாம் முடிவடையுதோ அங்கெல்லாம் நிறைய பாக்கெட் யூனிவர்ஸை ட்ரிகர் பண்ணுது, நிறைய சின்ன சின்ன பிக் பேங்ஸை ட்ரிகர் பண்ணுது. அது மூலமாக நிறைய பாக்கெட் யூனிவர்ஸ் உருவாகும். இந்த பாக்கெட் யூனிவர்ஸில் ஒன்றில் தான் நாமளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இது நம்ம நேரடியாக மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே கொண்டு போய் விடுது. அதை பற்றி நாம் இப்போ டீப்பாக பார்க்க வேண்டாம். ஆனால் இப்போ நமக்கு தெரிய வேண்டிய கேள்வியெல்லாம் என்னென்னா, இப்போ நமக்கு பிரபஞ்சம் எப்படி உருவாக ஆரம்பிச்சிச்சு, அதோட ஆரம்ப காலத்தில் அது எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த அளவுக்கு பயணித்து வந்துச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒன்றுத்திலேருந்து எப்படி இவ்வளவு பருப்பொருட்கள், இவ்வளவு நிறை கொண்ட பொருட்கள் நம்மளை சுற்றி உருவானுச்சு, நாம் உட்பட எல்லாமே எதுவுமே இல்லாத ஒன்றுத்திலேருந்து உருவாகிறது சாத்தியம்தானா, முதல் அணு இந்த பிரபஞ்சத்தில் எப்படி உருவானுச்சு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நமக்கு பதில் தேவைப்படுது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.